அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ஜிப்ரா நம்பர் தியரியில் டிவிஷன் அல்காரிதமின் நம்பர் தியரி அதுக்குள்ள தியரம்ஸை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஒரு 5 வீடியோ நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது ஆல்ஜிப்ரா நம்பர் தியரியில் உள்ள டிவிஷன் அல்காரிதமின் பாலினாமியல் ரிங்ஸை யூஸ் பண்ணி டிவிஷன் அல்காரிதம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறவங்கள ப்ரூஃபை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தியரத்தில் இந்த வீடியோவில் நம்ம டிவிஷன் அல்காரிதமின் நம்பர் தியரியில் டிவிஷன் அல்காரிதம் எப்படி டெரைவ் பண்ணியிருக்கான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக டிவிஷன் அல்காரிதம் நம்பர் தியரி என்னன்னா, ஒரு நம்பரை எடுக்கிறோம், ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது ஒரு 5 இருக்குது. இந்த 5ஐ டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 2ஆல் டிவைட் பண்ணும்போது that is quotient 2 வரும். That is 2 into 4, the remainder is 1. So this 5 can be written as 2 into 2 plus 1. Number 5 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது அதுக்கு quotient 2, remainder 1. So multiplicity 2. So இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, that is of the form a equal to QB plus R. A equal to QB plus R. So அந்த R எப்படி இருக்கணும்னா 0 compared to R and B, 0 is less than or equal to R is less than B. So the division algorithm number theory என்ன சொல்லுதுன்னா, there exists a integer A and B with B is greater than 0. So 0வா இருக்கக்கூடாது, B value ஆனது greater than இருக்கணும், greater than 0வா இருக்கணும். There is a unique integers Q and R such that A equal to QB plus R, 0 less than or equal to R less than B. இந்த தியரத்தை 2 பார்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரூஃப், செகண்ட் பார்ட் யூனிக்னஸ். ஸோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரூஃபில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு எஸ்ஸை டிஃபைன் பண்ணிட்டு, ஸோ எஸ்ஸை டிஃபைன் பண்ணிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் எக்ஸ்பி சச் தட் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர் ஏ மைனஸ் எக்ஸ்பி இஸ் கிரேட்டர். ஸோ எஸ்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் a minus xp, that is என்னது a minus qb. so a minus xp such that x ன்னு சொல்றது integer. so இதுக்கு total value எங்க இருக்கும், greater than or equal to 0வா இருக்கும். so we define s is equal to a minus xp such that x is an integer a minus xp greater than or equal to 0. நம்ம என்ன கிளைம் பண்றோம்னா, s ஆனது நான் எம்டின்னு சொல்ல போறோம். so இந்த நான் எம்டிக்கும் well ordering principle the principle of well ordering ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா well ordering principle என்ன சொல்லுதுன்னா, s is a non-empty set of non-empty integers, so that element is a least element. so non-empty set of non-empty integer is least element. அதான் well ordering principle னு சொல்லுது. so அதனால என்ன பண்றோம், முதல்ல அது non-empty ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ண அப்புறம் வெல் ஆர்டரிங் பிரின்சிபலை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் எம்டின்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, 2 கேஸாக எடுக்கிறோம். 2 கேஸில் என்ன, ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல் சப்போஸ் ஏ இஸ் greater than or equal to 0. ஸோ ஏ greater than or equal to 0னா சப்போஸ் அது ஏயா இருந்தால், ஸோ ஏ கேன் பி ரிட்டன் as in terms of a minus xp format. ஸோ a equal to a minus 0 in 0 is a integer, b is a integer, b greater than 0. so a can be written as a minus 0b. a ன்னு சொல்றது என்ன எழுதலாம், a minus 0b ன்னு எழுதலாம். 0 into b equal to 0 தான். so a equal to a. so a equal to a minus 0 into, so that format is a minus qb format, so a minus xp format. so that is also belongs to s. so a greater than or equal to 0வா இருக்கும்போது ஒரு எலிமெண்ட் வருது. so s is non-empty. ரெண்டாவது கேஸ்ல என்ன எடுக்கிறோம்னா, சப்போஸ் a ஆனது less than 0வா இருந்தால், so a less than 0வா இருந்தனா already the statement is b greater than 0. so b belongs to z plus. so since suppose a less than 0, so b belongs to z plus. so ஏற்கனவே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், b ஆனது greater than 0. b greater than 0 னா b வேல்யூ ஆனது 0 வராது, 1ல இருந்து வரும். so we write b greater than or equal to 1. so b greater than 0 means b is greater than or equal to 1. so b உடைய வேல்யூ ஆனது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். so including 1 excluding 0. so b greater than 0 is nothing but b is greater than or equal to 1. so b greater than or equal to 1 ன்னா we multiply both side by a. so a is less than 0.
the value of a into b is less than or equal to a. So ordinary ரெண்டு integers எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது சோ என்ன வரும் b value is greater than or equal to 1 greater than or equal to 1 ஒரு integers எடுங்க a value எடுங்க எடுக்கும்போது என்னதான் இருக்கும் இததான் பெருசா இருக்கும் so ab is compared to ab so a is greater than so greater value so ab is less than or equal to a so ab is less than or equal to a multiply both sides by minus so minus ab is greater than or equal to minus a then adding both sides by a that is a minus ab greater than or equal to minus a plus a so a minus ab is greater than or equal to 0 so that is of the form so a minus ab greater than or equal so that is of the form a minus xb format so s is defined a minus xb s is equal to a minus xb such that x is an integer a minus xb is greater than or equal to 0 so the condition for a minus xb is so a minus xb is greater than or equal to 0 so that is yes so the condition is a minus ab is greater than or equal to 0 so we write a minus ab is belongs to s னு எழுதலாம் அதனால என்ன எழுதலாம் a minus ab ஆனது belongs to s னு சொல்லலாம் so இதுல இருந்து என்ன தெரியுது a greater than or equal to 0 ஆ இருக்கும்போது a belongs to s a less than 0 ஆ இருக்கும்போதும் a minus ab that is belongs to s so s is non-empty so s is non-empty set of non-negative integers now we apply the well ordering principle by well ordering principle S is the least element. So, well ordering principle என்ன சொல்லுதுன்னா every non-empty set of integer contains the least element. Every non-empty set of integer contains the least element. ஒரே least element தான் இருக்கு. So இங்க என்ன பண்ணிருக்கோம்னா so S is the non-empty set of integers. So we apply the well ordering principle. So the well ordering principle says every non-empty set of integer contains least element. So that element be R. So S is the least element that element b so அந்த least element என்ன எடுக்கிறோம் r னு எடுக்கிறோம் so உள்ளே சின்ன எலிமெண்ட் ஆனது r னு எடுக்கிறோம் so that is r belongs to s s னா என்னது non-empty set of integers so that element b r so that is r belongs to s so r belongs to s so what about s is already defined s is equal to a minus s is equal to a minus xp such that a minus xp is greater than or equal to 0 so that x is an integer in this case we write q is an integer so that smallest element be so r belongs to s so r belongs to s na r la ulla element aanadhu s la ulla element form la dhaan irukku so r is equal to the form of s that is a minus qb where r is an q is an integer so r equal to a minus qb a equal to qb plus r so enna proof panna poromna the proof consists of two parts one is existence proof second one is uniqueness first enna proof panna poromna a then r is equal to a equal to qb plus r nu solla porom solliட்டு 0 less than or equal to r less than b second case la uniqueness so existence proof na you prove a equal to qb plus r 0 less than or equal to r less than b second case we prove uniqueness proof ரெண்டு நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி எடுத்துட்டு q equal to q1 நோ r equal to r1 நோ ப்ரூஃப் பண்ண போறோம் சோ இதுல existence proofல so a equal to qb plus r னு சொல்லிட்டோம் பட் என்ன சொல்லல 0 less than or equal to r less than so இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணிருக்கோம் a equal to qb plus so now we prove 0 less than or equal to r is less than b னு ப்ரூஃப் பண்ண போறோம் இந்த கேஸை ப்ரூஃப் பண்ண போறோம் பாத்துங்க so also r greater than or equal to 0 r எப்ப greater than or equal to 0 னா யாக்கே நம்ம என்ன எடுத்துறோம் r belongs to s so ஒரு smallest element இருக்கு so already we prove r belongs to s r belongs to s னா என்னது so what about s a minus qb such that a minus qb is greater than or equal to 0 a minus qb sorry a minus xb such that a minus xb is greater than or equal to 0 so that is also belongs so this r belongs to s r belongs to s na r is equal to this r element is r element is a minus qb or r minus xb is greater than or equal to 0 or r minus qb is greater than or equal to 0 so r is greater than or equal to 0 r belongs to s ஆ இருக்குறதுனால r belongs to s ஆ இருக்குறதுனால we write similarly you write r greater than or equal to 0 now we prove என்னது r greater than or equal to 0 na 0 less than or equal to 0 now we prove r is less than b to prove r less than b so actually the second stage of the theorem is prove the continuity basis so actually we prove r is less than b so நம்ம என்ன எடுக்கறோம்னா r less than b க்கு ப்ரூஃப் பண்றதுக்கு பதிலாக suppose r greater than or equal to b ன்னு சொல்லி எடுக்க போறோம் suppose r is greater than or equal to b so எதுக்கு எடுக்கறேன்னா r greater than or equal to மூணு கேஸ் இருக்கு ஒன்னு என்னது r less than value equal to value greater than value so ரெண்டு கேஸை சேர்த்து எடுக்கறோம் அப்ப இந்த r greater than or equal to b ன்னு எடுக்கும்போது நம்ம assumption wrong னு சொல்லும்போது என்னதா இருக்கும் இது இல்லனா அது ட்ரூவா இருக்கும்
இது ட்ரூ இல்லைன்னா அது ஃபால்ஸாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஆர் லெஸ் தேன் பி. ஸோ வி டேக் சப்போஸ் ஆர் கிரேட்டர் than or equal to பி. ஸோ ஆர் கிரேட்டர் than or equal to பி என்னது ஆர் மைனஸ் பி கிரேட்டர் than or equal to 0. ஸோ ஆர் மைனஸ் பி கிரேட்டர் than or equal to 0னா now r minus b is equal to, you substitute r, that is a minus r is equal to a minus qb minus b. So that is a minus b in the q plus 1. So that is of the form a minus qb. So q is an integer, q plus 1 is also integer. So that is also integer. You கேட்கலாம் எப்படி சார் நீங்கள் s belongs to s போட்டீங்க. So already we define s is equal to a minus xb such that a minus xb is greater than or equal to 0. So that is of the form a minus qb. So that is also belongs. So r minus b belongs to s. So r minus b. So r minus b belongs to s means என்னது r minus b is the smallest element. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அந்த r belongs to s. So r ஆனது தான் ரொம்ப சின்ன எலிமெண்ட் எடுத்திருக்கோம். பட் இங்கே என்ன வந்திருக்கு r minus b ஆனது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எடுத்துருக்கு. So r minus b தான் smallest element. So which is a conjugate. ஏன்னா already we write r is the smallest element. So இந்த கேஸ்ல என்னது r minus b is the smallest. So ரெண்டு என்னது கான்ட்ராடிக்டரியா இருக்கு. So which is a contradiction. So our assumption is, so அதனால என்னது நம்ம எடுத்துக்கிற assumption தப்பு. So suppose r greater than or equal to b ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியாது. So our assumption is wrong. Therefore r is less than b. So இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா there exists a positive integer q and r such that a equal to qb plus r 0 less than or equal to r less than b. So இது existence proof. Now we prove uniqueness. Part 2 uniqueness. Suppose there exists a integer q1 and r1 such that a equal to q1b plus r1 0 less than or equal to r1 less than b. Call 1. 0 less than or equal to r1 less than b. Also we have already proved a equal to qb plus r 0 less than or equal to r less than b. 0 less than or equal to r less than b. Equating 1 and 2 ரெண்டு சைடு பாருங்க இங்க a இருக்கு இங்க a இருக்கு. So we write this condition is, so q1b plus r1 equal to qb plus r. So q1b plus r1 equal to qb plus r. So that implies q1b plus r1 or q1b minus qb equal to r minus r1. So that is you write q1 minus q into b equal to r minus r1. Call 3. Actually prove that this is an integer. So q equal to q1 and r equal to r proof பண்ண போறோம். So by previous existence theorem we write a equal to q1b plus r1 0 less than or equal to r1 less than b. So a equal to qb plus r 0 less than or equal to r less than. So ரெண்டு கேஸ் எடுத்துறோம். So ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. So this right the LHS equal to RHS equal in the LHS value. So q1b into b equal to r minus r1. Now 0 less than or equal to r1 less than b. 0 less than or equal to r1 less than b. That implies 0 greater than or equal to multiply minus 0 greater than or equal to minus r1 greater than minus b. So second case la enadhu 0 less than or equal to r is less than b. 0 less than or equal to r less than b. So you write b is greater than 0 less than or equal to இந்த மாதிரி மாத்தி வேணா எடுக்கலாம். 0 less than or equal to r1 less than b and otherwise you write this one. r1 r முதல்ல எடுங்க, ரெண்டாவது r1 எடுங்க. So b greater than r1 greater than or equal to
0. Okay. So that is 3, that is 4, that is 5. 0 less than equal to or less than b என்ன எழுதலாம் மைனஸால் பெருக்கும்போது இன்இக்வாலிட்டி மாறும். அது மாதிரி 1 is less than x less than 2 என்ன எழுதலாம் 2 is greater than x is greater than 1 ன்னு எழுதலாம். அது ஆர்டினரி நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தான். அதனால என்ன பண்ணலாம் 1 is less than 2 is less than 3 னா we write 3 is greater than 2 is greater than 1. ஆக்சுவலி நம்பர் தியரியில் நம்ம எழுதுறது தான், இது ப்ராப்ளம் இல்லை, ஆர்டினரி திங்ஸ். ஸோ அதே மாதிரி 0 less than equal to r1 less than b னா we write b greater than r1. so ரெண்டுமே ஒரே மீனிங் தான். so equating 4 and 5 from 4 and 5, so இந்த என்னது கம்பைன் பண்ணுங்க. so subtracting these two, that is b is greater than b greater than or equal to b greater than or equal to r1 minus r greater than minus b. b greater than or equal to r1 minus r greater than b. So that is that means modulus of r1 minus r is minus r1 r1 modulus r1 minus r is less than 1. Minus modulus r1 minus r1 is less than b in the so b. So b greater than or equal to r1 minus r greater than minus b na mod r1 minus r less than b ன்னு எழுதலாம். So that is you write modulus of what is r1 minus r. So using 3 படி என்ன எடுக்கலாம். So q1 minus q into b is less than b. So that is equal to q1 minus q mod q1 minus b. So b greater than 0, so positive value, so which is less than b. so இது cancel ஆகும்போது என்ன நடக்கும் so modulus of q1 minus q is less than 1. so that means modulus of q1 minus q less than 1 means it's a minus 1 less than q1 minus q less than 1. so that is equal to what is the meaning of minus 1 less than q1 minus q less than 1. so minus 1 to plus 1. so the q1 minus q is lies between minus 1 to plus 1. so this end point minus 1 to 1. so the q1 is therefore only possible q1 minus q equal to 0. q1 minus q equal to 0. ஏன்னா q1 minus q के value எதுக்கு இடையில இருக்கு minus 1 க்கும் 1 க்கு இடையில தான் இருக்கு. பட் எதா இருக்கலாம் q1 minus q के value equal to 0 ஆ இருக்கலாம். so q1 equal to therefore q1 equal to q. then now we prove r equal to r1. so q1 minus q1 equal to 0 we write that is 3 implies q1 minus q, that is 3 implies q1 minus q equal to this 0, that is 3 implies 0 equal to r minus r1. so r equal to r1. therefore the 3 is 3 q equal to q1 and r equal to r1. so which is uniqueness. so இந்த தியரத்தில் என்ன சொல்லுதுன்னா there exists an integer q and r, there exists a unique integer q and r such that a equal to qb plus r 0 less than or equal to r less than b. so இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். அதனால நம்பர் தியரியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் இது அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ மெயினாக பிஎஸ்சி நம்பர் தியரிலையும் இந்த தியரத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி பாலினாமியலையும் இருக்குது நம்பர் தியரிலையும் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள் தியரம், சிம்பிளாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக the theorem is proved in the two steps, two part. first existence theorem, second uniqueness theorem. so existence theoremல என்ன பண்றோம் மெயினா நம்ம வெள்ளாட்டரி பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்றோம். வெள்ளாட்டரி பிரின்சிபல் என்ன சொல்லுது every non-empty set of integers contain least element. so least element நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றோம் ஒரு s டிஃபைன் பண்றோம். s is equal to a minus xb such that a minus xb is greater than or equal to 0. first we claim s is non-empty. so s non-empty ன்னு சொன்னா தான் என்ன பண்ண முடியும் வெள்ளாட்டரி பிரின்சிபல் நம்ம அங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ வெள்ளாட்டரி பிரின்சிபல் யூஸ் பண்ணணும்னா ரெண்டு கேஸ் எடுக்கிறோம். ஒன்று என்னது a greater than or equal to a is greater than or equal to 0. ரெண்டாவது a less than 0. a greater than or equal to 0 இருக்கும்போது a can be written as in terms of s. so a belongs to s ல இருக்கு. அடுத்து a less than 0 இருக்கும்போது ரெண்டு கேஸ் எடுக்கிறோம்.
ஸோ அது நான்-எம்டின்னு சொல்ல போகிறோம் ஒரு கேஸ். ஸோ நான்-எம்டியாக இருக்கிறதுனால என்னது, ஸோ த நான்-எம்டி எலிமெண்ட் த வெள்ளாட்டின் பிரின்சிபல் சேஸ் எவரி நான்-எம்டி செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் கண்டைன்ஸ் லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ அந்த லீஸ்ட் எலிமெண்ட்டை ஆர்னு எடுக்கிறோம். ஸோ ஆர்னு எடுக்கிறோம். ஸோ எஸ் இஸ் நான்-எம்டி செட்னா ஆர் என்னது எங்கே இருக்குது, எஸ்ஸில் இருக்குது. ஆர் பிலாங்ஸ் டு எஸ். ஆர் பிலாங்ஸ் டு எஸ்ன்னு என்ன சொல்கிறோம், therefore r is can be written as a minus qb. so r is equal to, so that is என்னது a minus qb, so that is a equal to qb plus r. அந்த கேஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். now we prove என்னது r 0 less than or equal to r, r is greater than or equal to 0. r ஈஸியாக greater than or equal to 0ன்னு சொல்லலாம். ஏன்னா ஸோ a minus xb greater than or equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்னது a minus xb நம்ம r எடுத்துருக்கோம். ஸோ r is greater than or equal to 0. now we prove r is less than b. ஸோ என்ன பண்ணுறோம், அது குவான்டிட்டி r less than bன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், r is greater than or equal to bன்னு எடுக்கிறோம். ஸோ அது நம்ம எடுத்துகிறோம் r is greater than or equal to bன்னு எடுத்துட்டு r minus b is greater than or equal to 0. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறோம், r minus b ஆனது சின்ன ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ ஏற்கனவே என்ன பண்ணுறோம், வெள்ளாட்டின் பிரின்சிபல் என்ன சொல்லுது, எவரி நான்-எம்டி செட் ஆஃப் இன்டிஜர் கண்டைன்ஸ் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஆர் ஸ்மாலஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் r minus b ஆனது ஸ்மாலஸ்ட். ஸோ விச் இஸ் அ கான்ட்ராடிக்ஷன். ஏன்னா நம்ம எடுத்துருக்க அசம்ஷன் தப்பு. ஸோ the assumption is wrong. ஸோ r is greater than. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, 0. ஸோ a equal to qb plus r 0 less than or equal to r is less than b. ஸோ ரெண்டாவது பார்ட் என்னன்னா யூனிக்னஸ். யூனிக்னஸில் ரெண்டு இது எடுக்கிறோம், அல்காரிதம் எடுக்கிறோம். a equal to qb plus r and a equal to q1 plus b ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் ஒரு பார்ட் முடிச்சிடும். இது ஈக்குவல் டு 3 எடுத்துருக்கோம். நான் ரெண்டாவது கேஸ் 0 less than or equal to r less than b, 0 is greater than. So you multiply by minus 0 greater than or equal to minus r greater than minus b, 0 less than or equal to r1 less than b. என்ன பண்ணும், 0 1 is less than, x is less than, 1 is less than, 2 less than 3 னா 3 greater than 2 greater than 1 எடுக்கிறோம். அதே மாதிரி என்னது 0 less than or equal to r1 less than b மாற்றி எடுக்கிறோம். b greater than r1 greater than or equal to 0. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. b greater than or equal to r1 minus r greater than minus b. ஸோ b greater than or equal to r1 minus r greater than b. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது, இந்த bb கேன்சல் பண்ணுறோம். So that is r1 minus r, so which is nothing but modulus of r1 minus r is less than b. So generally நம்ம இந்த mod x is less than 1 ன்னா என்னது, minus 1 less than x less than 1 ன்னு எழுதுறோம். அதே மாதிரி modulus of r1 minus r is less than b ன்னா என்னது, minus b less than modulus of r1 minus r less than b ன்னு வருது. So we write modulus of r1 minus r less than b. So this is substitute பண்ணுறோம். இது 3 யூஸ் பண்ணுறீங்க. r1 minus r என்ன எடுக்கிறோம், q into q1 minus q எடுக்கிறோம். substitute பண்ணுறீங்க. இந்த b is a integer, so it is greater than 0, b greater than 0. So b cancel. So modulus of q1 minus q is less than 1. Modulus q1 minus q less than 1 என்னது, minus 1 less than q1 minus q less than. So the values lies between minus 1 to 1. but என்ன இருக்கலாம், 0வா இருக்கலாம். So q1 minus q equal to 0. ஒரு கேஸில் 0வா இருக்கும். So q1 equal to q. q1 equal to q என்னது, using 3 படி r1 equal to r1. So the q equal to r1, q equal to q1 and r equal to r1. So the uniqueness. So எந்த integer எடுத்தாலும் அது யூனிக்காக தான் இருக்கும். So the theorem says there is a positive integer q and r, there is a unique positive integer q and r such that a equal to qb plus r 0 less than equal to r less than b. இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் in number theory. So ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுது. அனாலிசிஸில் கேட்பாங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த டிவிஷன் அல்காரிதம், நம்பர் தியரின்னு கேட்கலாம், நம்பர் தியரி இன் நம்பர் தியரியும் கேட்கலாம், பாலினாமியல் ரிங்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ டிவிஷன் அல்காரிதம் இன் நம்பர் தியரியா, டிவிஷன் அல்காரிதம் இன் பாலினாமியல் ரிங்ஸ் கேட்டுட்டு ஸ்டேம் பண்ணி எழுதுங்க. ஸோ மாற்றி எழுதாதீங்க. அதனால் ரொம்ப யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.